இந்த வீடியோவில் க்ளோன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். க்ளோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே டிக்டோவாக இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணுறதுக்கு பேர் தான் க்ளோனு. இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஓஎஸ் வச்சு ஒரு CPU யூஸ் பண்ணுறீங்க. அதை ஒரு இன்னொரு SSDக்கு க்ளோன் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டேஷன் ஸ்பீடில் மட்டும்தான் தெரியும், மற்றபடி உங்களுக்கு யூசரில் தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் டாஸ்க் பாரில் இல்லை டெஸ்க்டாப்பில் என்ன ஐக்கான் எங்கே வச்சுருந்தீங்களோ அதை அப்படியே அங்கே வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுள் அதில் வச்சுருந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதனோட சர்ச் ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு உங்களுக்கு அப்படியே அந்த க்ளோனில் வரும். யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கஸ்டமர். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறதுக்காக SSDக்கு மாறுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு OS போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஓல்டு யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸில் அவங்க நிறைய இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட ஃபைல் அதில் யூசர் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருந்துருப்பாங்க. அதை அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாற்றி கொடுக்கும்போது அவங்க ரீஇன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும், பட் சிரமமாக இருக்கும், சில சாஃப்ட்வேர் கிடைக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளமை தவிர்த்துக்காக தான் இந்த க்ளோன் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி பண்ணலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இக்வேஷன் சொல்லிட்டு 256 SSD ஒன்று எடுத்திருக்கோம். இதில் தான் அந்த OS இருக்குது, ஓகேங்களா. நம்ம இது எங்கே காப்பி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லேப்கேர் SSDக்கு. இதனுடைய ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா 256 GB SSD. ரெண்டுமே சேம் தான். சப்போஸ் இங்கே இக்வேஷனில் 500 GB இருந்துச்சுன்னா என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா, இங்கே என்ன GB இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும். இல்லை இது இக்வேஷனில் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த கம்மியாக இருக்கிற GB மட்டும் தான் எடுத்துக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் CPU ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா டிக்காக யூஸ் பண்ணது. நான் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா SMBSலேருந்து ஒரு பவர் சாட்டா கேபிள் ஒன்று. இது ரெண்டு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஓகே, இது SMBSோடைய பவர். இந்த மாதிரி ரெண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 450 வாட்ஸ் SMBSல பார்த்தீங்கன்னா ரெண்டு சாட்டா தான் இருக்கும். அப்போ ரெண்டு சாட்டா இருக்கும்போது ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேருக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு ஒரு SSDயும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வரீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ளோனுக்கான SSD இல்லை ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், க்ளோனுக்கான டிவைஸ் ரெண்டு, ஓகேங்களா. அப்போ மொத்தம் உங்களுக்கு 3 சாட்டா தேவைப்படும். அப்போ என்கிட்ட இல்லை ப்ரோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு கேசிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிவைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா OSக்காக NVMe யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அது ஆன் போர்டு மதர் போர்ட்லேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு சாட்டா பிரச்சனை இல்லை. அதனால் அது OSக்கு விட்டுட்டு ரெண்டு சாட்டா மட்டும் இப்போ நம்ம க்ளோன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறோம். CPU ஆன் பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஹார்ட் டிஸ்க் உள்ள டோட்டலாக இருக்குது, ஓகேங்களா. 3 ஹார்ட் டிரைவ் உள்ளே இருக்கிறதுனால பூட் ஆகிறதுக்கு பூட் ஆர்டராக இல்லை அப்படின்னா இருக்கிற ரெண்டாவதாக கனெக்ட் பண்ண ஹார்ட் டிஸ்கில் கூட பூட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹார்ட் டிஸ்கில் பூட் ஆகிற மாதிரி பார்த்துங்க. சப்போஸ் அப்படி இல்லைனா பயாஸில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நம்மக்கிட்ட இப்போ 3 ஹார்ட் டிரைவ் இருக்குது. அந்த 3 ஹார்ட் டிரைவில் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிரைவில் 3-4 பார்ட்டிஷன்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டாக வைக்க போகிறோம், எதுலேருந்து எதை காப்பி பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். அதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் மேனுவலாக கூட செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைனா SPC ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் போய்டுங்க. மேனேஜ் போயிட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும், அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஹார்ட் டிஸ்க் காமிக்கும். ஹார்ட் டிஸ்க்கை ஒன்று ஒன்றா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்க் 0, டிஸ்க் 0னா ஃபஸ்ட்டு இருக்கிற SSD. அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பார்ட்டிஷன் இருக்குது அப்படின்றத நீங்களே ரெஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா Ctrl Shift Escape கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் பார் ஓப்பன் ஆகும். டாஸ்க் மேனேஜர். இந்த டாஸ்க் மேனேஜரில் கூட நீங்கள் எந்தெந்த ட்ரைவு எது இருக்குது. இப்போ 0 பார்த்தீங்கன்னா HEG, 3 பார்ட்டிஷன் இருக்குது. டிஸ்க் 2 பார்த்தீங்கன்னா Fல இருக்குது. அப்போ ஒரு பார்ட்டிஷன் தான். இந்த மாதிரி கூட நீங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் எதுன்றதை நான் செட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிடலாம். அந்த சாஃப்ட்வேரோட பேர் பார்த்தீங்கன்னா AMOE, ஓகேங்களா, பார்ட்டிஷன் அசிஸ்டன்ட். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட அஃபிஷியல் சைட்டே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. வீடியோ கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா வீடியோ வர நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறோம். இல்லை நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோவை ஸ்லோவாக கூட வச்சு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் க்ளோன் டிஸ்க்கு அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சோர்ஸ்னு கேட்குது. சோர்ஸ் எந்த ஹார்ட் டிஸ்க்குன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. G நான் வந்து பார்த்தீங்கன்னா G கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ டெஸ்டினேஷன் ஸோ எங்கே போய் ரீச் ஆக போகுது அப்படின்றத கேட்குது. ஸோ டிஸ்க் 2 அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மானு கேட்குது. ஸோ இந்த டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க. இப்போ என்ன ஆகும்னா ஜி வந்து ஃபார்மட் ஆகிட்டு டிஸ்க் 2 ஃபுல்லாக ஃபார்மட் ஆகிட்டு உங்களுக்கு காப்பி ஆக போகுது. அது கன்ஃபார்மாக உள்ளே இருக்க டேட்டாலாம் வேண்டாமான்றது கேட்குது. ஸோ கன்ஃபார்ம் பார்த்து கொடுத்துக்கோங்க. டெஸ்டினேஷன் மறுபடியும் கொடுக்குறேன். எஃப்ன்றது தான் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நானே. ஓகே எஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே அது வந்து சோர்ஸு, இது டெஸ்டினேஷன். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா மேலே அப்ளை கொடுக்கணும். நீங்கள் இது சேம் டைமில் 3 ஹார்ட் டிஸ்க்கு, 4 ஹார்ட் டிஸ்க்கு, 5 ஹார்ட் டிஸ்க்கு கூட நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸோ இப்போ அப்ளை கொடுத்துக்குங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுக்கணும். ஓகே ப்ரொசீடில் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஓடி முடியும். ஸோ முடிஞ்சவொடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ரெண்டாவது லேப் கேர் ஒரு எஸ்எஸ்டி இந்த பார்த்தீங்களா, அதை நீங்கள் இன்னொரு கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இக்விஷனில் இருந்த கம்ப்யூட்டரில் என்ன இருந்துச்சோ டிக்டோவோ அது அப்படியே லேப் கேரில் வரும். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது அப்கமிங் வீடியோவில் நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த சொன்னக்கூடிய எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்பீட் கொடுத்த மாதிரி நீங்களும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டா லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஹார்ட் டிஸ்க்குன்றது செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா இது வந்து ஹை லெவல் ஃபார்மட் பண்ணும். ஓகேங்களா? இதில் வந்து 2 லெவலான ஃபார்மட் இருக்குது, லோ லெவல் ஹை லெவல்ன்ட்டு. ஸோ நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்மட் எல்லாமே பண்ணிங்கன்னா ஹை லெவல் ஃபார்மட். ஸோ அந்த மாதிரி ஃபார்மட்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டிவைஸோட ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாகிட்டே தான் வரும். இதெல்லாம் ஸோ ஹார்ட் டிஸ்க்கு, ஸோ செக்டார் அதை பற்றி படிக்கும்போது ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஹை லெவல் ஃபார்மேட் பண்ணுறதுனால ஸோ டேட்டா ரெக்கவரி பண்ணுறது ஃபுல்லாக கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட்டட் ஸோ அது பே பண்ணி வாங்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது தான் ஸோ அதுக்கான டேட்டாலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் ஸோ ஒரு சில டேட்டா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து ஸோ ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.